பிரியாணி அபிராமி அவளோட 2 குழந்தைகள கொன்னது தப்பு தான். அத மறுக்கவே இல்ல. ஆனா, அதுக்கு பின்னாடி அவள அப்படி பண்ண வச்ச ஆணாதிக்க மனநிலைய பத்தி யாருமே பேச மாட்டீங்களா? அப்படின்னு சொல்ற ஒரு சில மூளை வீங்கி மூக்கு வழியா ஒழுகுற பெண்ணியவாதிகளோட கருத்த மையமா வச்சு தான் இந்த வீடியோ இருக்க போகுது. வீடியோ ஃபுல்லா பாருங்க. வீடியோவை ஆரம்பிக்கிறதுக்கு முன்னாடி நான் உருவாக்கின புதிய சோஷியல் மீடியாவான ஃபோக்கஸ் ஆப்பை எல்லாரும் பிளே ஸ்டோர்ல இன்ஸ்டால் பண்ணிக்கோங்க. எல்லாருக்கும் நன்றி. இப்போ ஃபோக்கஸ் ஆப் 10,000 டவுன்லோட்ஸை கடந்துருச்சு. ஒற்றை குழந்தை கடவுளின் தண்டனைன்னு உருக்கமா ஒருத்தங்க ஃபோக்கஸ் ஆப்ல பேசி பதிவு போட்டிருக்காங்க. அதை போய் கேட்டு கமெண்ட் பண்ணுங்க. மற்றும் உங்க லைஃப்லயும் நடந்த ஏதாச்சும் ஒரு இன்சிடென்ட்டை பத்தி பேசணும்னா ஃபோக்கஸ் ஆப்ல பேசி பதிவு போடுங்க. நான் அதை ஹோம் பேஜ்ல அப்ரூவ் பண்ணி எல்லாரையுமே கேட்க வைக்கிறேன். இப்போ வீடியோக்குள்ள போகலாம். 2018ல அபிராமி அப்படின்றவ தன்னோட 2 குழந்தைகளுக்கும் பால்ல தூக்க மாத்திரை கொடுத்து கொன்னுட்டு தன்னோட கள்ளக்காதலனோட ஓடி போய் அதுக்கப்புறமா அவளை அரெஸ்ட் பண்ணி இப்ப 2025ல அவளுக்கும் அவளோட கள்ளக்காதலனுக்கும் 3 ஆயுள் தண்டனை கொடுத்து கோர்ட் தீர்ப்பு அளிச்சிருக்கு. இதுவரை இது பத்தி செய்தியா பல யூடியூப் சேனல்ல பார்த்திருப்பீங்க. இவளாம் தாயா மனுஷியா இவளெல்லாம் கொடூரமா கொல்லணும்னு வெகுஜனம் திட்டி தீர்த்ததை சோசியல் மீடியா கமெண்ட்ஸ்ல பார்த்திருப்பீங்க. ஆனா எல்லா சம்பவத்துக்கும் மூல காரணம் இருக்கும்ல, அதை ஆய்வு பண்றேன்ற பேர்ல சில பெண்ணியவாதிகள் அவங்க கருத்துக்களை இதே நேரத்தில் எடுத்து வைக்கிறாங்க. அது எல்லாத்தையும் தான் இந்த வீடியோல பார்க்க போறோம். இந்த சம்பவத்துல துளி கூட ஏத்துக்க முடியாத அளவுக்கு எனக்கும் முரண்பாடுகள் இருக்கு. அது என்னன்னு பார்க்கலாம். இவங்க பார்வையில இந்த கொலைக்கு அபிராமி மட்டுமா காரணம் அப்படின்னு பெண்ணிய நீதிமன்றத்துல அவனோட கள்ளக்காதலனையும் அவளோட கணவரையுமே குற்றவாளி கூண்டுல நிக்க வைக்கிறாங்க. முதல்ல அவளோட கள்ளக்காதலன் மேல வைக்கிற அக்யூசேஷனை பாத்துரலாம். அவதான் கொன்னாலும் அவளை கொல்ல சொல்லி பிளான் போட்டு கொடுத்தது யார் அப்படின்ற குற்ற கேள்விக்குள்ள இவங்க போகல. ஆனா சமூக ரீதியா ஆண்கள் இந்த விஷயத்துல திருந்தணும்னு சொல்றாங்க. அது என்னன்னா, அதாவது கள்ளக்காதல் பண்ணி அடுத்தவன் பொண்டாட்டிய கல்யாணம் பண்ண நினைக்கிற ஆண்கள் அந்த பொண்ணோட குழந்தைகளையும் கூடவே கூட்டி கொண்டு வாழ்றதுக்கு எதுக்கு தயங்குறாங்க? தன்னோட விந்துல இருந்து வர்ற குழந்தைய தான் தன்னோட வாரிசா ஏத்துப்பானா அவன்? இப்படி தந்தை வழி வாரிசு திமிருல கள்ளக்காதலன் மீனாட்சி சுந்தரம் இருந்ததுனால தான் அபிராமி குழந்தைகளை கொல்ற அளவுக்கு தள்ளப்பட்டிருக்கான்னு சொல்றாங்க. ஆரம்பிக்கலாம். நீங்களாம் முற்போக்குவாதிகள் ரொம்ப படிச்சு அறிவுலாம் இருக்கும்னு நான் நினைப்பேன். ஆனா இந்த சின்ன சம்பவத்துல உங்களுக்கு இந்த விஷயம் புரியலையா? குழந்தைகளை கொல்ற அளவுக்கு மனசு இருக்கிறவளுக்கு ஆரம்ப கட்டத்துல இருந்தே அந்த குழந்தைகள் மேல வெறுப்பு தான் இருந்திருக்கும். அது தன்னோட கணவன் மேல இருக்கிற வெறுப்பின் காரணமா கூட வந்திருக்கலாம். சோ அவ ஆரம்பத்துல இருந்தே தன்னோட கணவனோட குழந்தையாதான் நினைச்சு கடமைக்கு வளர்த்துட்டு இருந்திருப்பா. இப்படி இருக்கிற ஒரு பொண்ணு, அதாவது தன்னோட கணவன் மற்றும் அவனோட குழந்தைகள் கூட இருக்கிறத கொடுஞ்சரையா நினைச்சிட்டு இருக்கிற ஒரு பொண்ணு, அதுல இருந்து தப்பிச்சு இன்னொருத்தன் கூட ஒரு புது வாழ்க்கையை ஆரம்பிக்க நினைக்கும் போது வேண்டா வெறுப்பா வளர்த்த அந்த 2 குழந்தைகளையும் கையில பிடிச்சுக்கிட்டே புதிய காதலனோட சந்தோஷமா வாழ்ந்து வளம் வர நினைச்சிருப்பாங்கன்னு நீங்க நினைக்கிறீங்களா? சோ ஒருவேளை நீங்க சொல்ற மாதிரியே கள்ளக்காதலன் சுந்தரமும் தந்தை வழி வாரிசு திமிரு இல்லாம அந்த குழந்தைகளை கூட்டிட்டு வா, சேர்ந்து எல்லாரும் வாழலாம்னு சொன்னாலும் கூட அந்த குழந்தைகளை கூடவே வச்சுக்க அபிராமிக்கு முதல்ல மனசு இருந்திருக்காது. இத முதல்ல புரிஞ்சுக்கோங்க. இப்ப இன்னொன்னு சொல்றேன். இந்த மனநிலை இருக்கிற பொண்ணுகிட்ட சுந்தரம் நீ குழந்தையும் கூட்டு வா, அப்பதான் நம்ம போலான்னு சொல்லியிருந்தான்னு வச்சுக்கோங்க. என்ன இது, இந்த சனியனுங்களை தொலைச்சிட்டு புதிய வாழ்க்கை ஆரம்பிக்கலான்னு பார்த்தா இவன் இதுகளையும் கூட்டு வர சொல்றான் அப்படின்னு அப்பவும் அந்த குழந்தைகளை கொண்டிருப்பான். இப்ப இதுக்கு என்ன சொல்றீங்க? சோ இதுக்கு தான் சொல்றேன், இந்த அளவுக்கு கொடூரமா கொலை பண்ற மனநிலையில இருக்கிறவங்களுக்கு அவங்க ஏன் அப்படி பண்ணாங்கன்னு சமூக ஆராய்ச்சி பண்ணாதீங்க. என்னதான் அவங்களுக்கு ஏற்ற மாதிரி நம்ம சமூகத்தை கட்டமைச்சாலும் அவங்களே ஒரு கோணத்துல எதையாவது புரிஞ்சு கொலை பண்ணிட்டு தான் இருப்பாங்க. சோ இதுங்களுக்கெல்லாம் தயவு செஞ்சு விக்டிம் கார்டை தூக்கிட்டு வராதீங்க. அபிராமி கணவர் மேல வச்ச அக்யூசேஷனை லாஸ்ட்ல பார்க்கலாம். உங்களுக்கு பிரியாணி அபிராமி செஞ்ச செயல் பத்தி மனசுல இருக்கிறத வாய் விட்டு பேசணும்னா ஃபோக்கஸ் ஆப்ல பிளஸ் பிரியாணி அபிராமின்ற டாபிக் பேஜ்ல பேசி போஸ்ட் போடுங்க. பிளஸ் மாரிசரா டாபிக் பேஜ்ல என்னைய பத்தி நீங்க என்ன நினைக்கிறீங்கன்னு பேசுங்க. அடுத்ததா ஒருத்தங்க, அந்த பிரியாணி மூதேவி அபிராமி ஆணாக இருந்திருந்தால் குழந்தைகள் கொலையாகி இருக்க வாய்ப்பில்லை. என்ன சொல்ல வராங்கன்னா, பெண் மேலதான் எல்லா புனிதமும் கட்டி வச்சிருக்காங்க. எந்த ஆணும் கள்ளக்காதலுக்காக குடும்பத்தை விட்டு ஓடும்போது குழந்தைகளை கொல்லவில்லை. ஏன்னா அவன் அப்படியே நடுத்தருவுல பொண்டாட்டி பிள்ளைகளை விட்டுட்டு போயிடலாம். இந்த சனியனும் அதையே செஞ்சிருக்கலாம்னு சொல்றாங்க. இவங்க ஏன் சனியே மூதேவின்னு சொல்றாங்கன்னா, அபிராமி பண்ண கொலையை இவங்க ஆதரிக்கலங்கிறதுக்கு இது அச்சாரமாம். ஆனா இதை வாய்க்கு வாய் சொல்லிக்கிட்டாலும் அபிராமியை விக்டிமா கருதியே இவங்களோட கருத்து இருக்கும். சோ இந்த கருவாட்டு சாம்பார் ஸ்மெல் தான் இதுல இவங்க என்னதான் சமூகத்தை கம்பேர் பண்ணி பேசினாலும் வாந்தி வர வைக்குது. அப்புறம் நீங்க சொல்றதை தான் எல்லாருமே இங்க சொல்றாங்க, ஆண்கள் மாதிரியே நடுத்தருவுல பெண்கள் நீங்களும் விட்டுட்டு போங்கன்னு. அது எப்படி ஒரு பெண்ணால முடியும்? அதுக்கு சமூகம் இடம் கொடுக்காதுன்னு கேட்பீங்கல்ல. இல்ல தெரியாம தான் கேட்கிறேன். எங்க அம்மா சின்ன வயசுலயே எங்களை விட்டுட்டு ஒருத்தவங்க ஓடிட்டாங்கன்னு இதுவரைக்கும் உங்க காதுல கேட்டதே கிடையாதா?
நானே 4 தடவ கேட்டுருக்கிறேன். சரி அவங்கலாம் மட்டும் எப்படி குழந்தைகள கொல்லாம விட்டுட்டு போனாங்க? அப்ப அதுக்கு ஆப்ஷன் இருக்கு தானே. சோ குழந்தைய கொன்னு தான் ஒரு பொண்ணு ஓட வேண்டிய நிலைமையில இருக்கிறா அப்படின்னு நீங்களே ஃபேக்கா ஒரு கட்டமைப்ப உருவாக்காதீங்க. அபிராமிக்கு 18 வயசுலயே கல்யாணம் பண்ணி வச்சுட்டாங்க. அபிராமி ஏற்கனவே அவன் கூட ஓடி போயிருந்தா மறுபடியும் கூப்பிட்டு வலுக்கட்டாயமா வாழ சொன்னாங்க. டிவோர்ஸ் கேட்டாலுமே கொடுக்கல அப்படின்னு என்ன பிரச்சனை அவளுக்கு வந்திருந்தாலும் அதுக்கும் குழந்தைங்களை இறக்கமே இல்லாம கொல்றதுக்கும் எந்த சம்பந்தமும் கிடையாது. இது போஸ்ட்மார்ட்டம் டிப்ரஷன், போஸ்ட்மார்ட்டம் சைக்காசிஸ்ல பண்ற கொலை கூட கிடையாது. இது ஒரு பக்கா பிளான்டு மர்டர். அதுவும் இறக்க மட்டும் இல்ல, கொஞ்சம் கூட பயமும் இல்லாம பண்ணது. நீங்க எல்லாருமே குற்றவாளிகள் அந்த 2 பேரும் பேசின ஆடியோவை கேட்டீங்க தானே? மாத்திரை கலந்து கொடுத்துட்டேன். குழந்தைங்க தூங்குற மாரி கிடக்குறாங்கன்னு அபிராமி சொன்னதுமே எனக்கு வயிறு ஒரு மாரி பண்ண ஆரம்பிச்சிருச்சு. அந்த நாயும் உடனே செத்துட்டாங்களான்னு சாதாரணமா கேட்டதும் நெஞ்சு வேற ஒரு மாரி பண்ணிட்டு வந்துருச்சு. இதுல அவனுக்கு இருக்கிற பயம் கூட அவளுக்கு இல்லன்னு அவனே சொல்றான். இதுக்கப்புறமும் உங்களுக்கு அவ மேல விக்டிம் மனநிலை தான் இருக்குன்னா, எனக்கு உங்களோட குழந்தைகளை நினைச்சா தான் பயமா இருக்கு. அதுவும் இப்படி அவளுக்கு பரிஞ்சு பேசுறதுல அதிகமா பெண்களா இருக்கும்போது இன்னும் பயமா இருக்கு. அடுத்ததா இவங்க இந்த போஸ்ட் கூட ஒரு வீடியோவும் போட்டிருந்தாங்க. அதன் அடிப்படையில பேசுறேன். இவங்க என்ன சொல்றாங்கன்னா, 24 மணி நேரமும் யாரும் செக்ஸ் பண்ணிட்டே இருக்க போறதில்ல. சோ வெறும் காமத்துக்காக மட்டும் இந்த குழந்தைகள அபிராமி கொன்னாங்கன்னு சொல்லாதீங்க. அது ரொம்ப அபத்தமா இருக்குன்னு சொல்றாங்க. கண்டிப்பா. அபிராமி கள்ளக்காதலன் கூட ஓடி போனாலும், கொஞ்சிப்பா, பேசிப்பா, சமைச்சு ஊட்டி விடுவா, கைகோர்த்து கடைக்கு போவா அப்படின்னு இப்படி நெறைய விஷயங்கள் செஞ்சு வாழ தான் நெனச்சிருப்பா. அந்த அன்பின் வெளிப்பாடா செக்ஸும் பண்ணியிருப்பா. இது எல்லாத்தையும் அந்த பிஞ்சு குழந்தைகள அவ கொலை பண்ணாம போயிருந்தான்னா, அவளுக்கும் ஒரு வாழ்க்கை இருக்குன்னு சிலாகிச்சிருக்கலாம். ஆனா அவ இப்ப பண்ணுன வேலை அப்படி இல்லையே. இப்ப அபிராமி கோர்ட்டுக்கு நெயில் பாலிஷ் போட்டு ஹேர் ஸ்டைல் பண்ணிட்டு வந்தா. அத பல மக்கள் திட்டுனாங்க. எதுக்காகன்னா, தன்னோட 2 குழந்தைகளையும் நாம கொன்னுருக்கோம். அதனால தன்னோட தம்பியும் தற்கொலை பண்ணிட்டான் அப்படின்ற எந்த ஒரு குற்ற உணர்வே இல்லாம இவ்வளவு நாள் வாழ்ந்துட்டு இருக்கான்ற அடையாளமா அது தெரிஞ்சது. அதனால தான் அவளோட மேக்கப்பை கிரிட்டிசைஸ் பண்ணாங்க. ஒரு பொண்ணு மேக்கப் போடுறத பொது சமூகம் தவறா சித்தரிக்கவும் செய்யுதுதான். அத பேசி திருத்தணும் தான். ஆனா அதற்கான இடம் இது கிடையாது. அதே மாதிரி காதல் பண்ணிட்டாலே காமத்துக்கு அரிப்பெடுத்து ஓடிட்டான்னு பெண்களை நோக்கி சமூகம் சொல்லுதுதான். அதையும் நாம திருத்தணும் தான். ஆனா அதுக்கும் இது சமயம் கிடையாதுன்னு சொல்றேன். சோ இப்படி கொடூரமா ஒரு கொலை பண்ணுன ஒருத்திக்காக இந்த சமயத்துல நீங்க மக்கள் கிட்ட பொலிட்டிக்கல் கரெக்ட்னஸ் எதிர்பார்க்கிறது தான் ரொம்ப அபத்தமா இருக்கு. இவங்க தான் அபிராமி கணவர் மேலயும் அக்யூசேஷன் வச்சவங்க. என்னன்னா அபிராமியோட கணவர் அபிராமிய நீ எவன் கூடனாலும் ஓடிப்போ ஆனா குழந்தைகளையும் கூட்டிட்டு போ அப்படின்னு சொன்னதாகவும் இப்படி சொன்ன இந்த கணவர் கிட்ட கேட்க சமூகத்துக்கிட்ட ஒண்ணுமே இல்லையான்னு கேட்டிருந்தாங்க. அதாவது இதுவும் அவளுக்கு குழந்தைய கொல்ல ஒரு அழுத்தம் கொடுத்துருச்சாம். ஆனா இதுல இவரோட தவறு ஒண்ணுமே இல்லையே. வேலைக்கு போய் சம்பாதிச்சு குடும்பத்துக்கு காசு கொடுக்க அவரு ரெடி. குழந்தைகளும் பிறந்துருச்சு, மனைவி குழந்தைகளை பாத்துக்கிறாங்க. ஸ்மூத்தா லைஃப் போகுது. இப்ப ஒய்ஃப் வந்து நான் குழந்தைகளை உங்ககிட்ட விட்டுட்டு வேற ஒரு வாழ்க்கைக்கு கிளம்புறேன்னு சொன்னாங்கன்னா, இதுக்கு மேல அவரை யார் கல்யாணம் பண்ணிப்பா? சோ குழந்தைகளை பாத்துக்க வேலைக்கு ஆளுங்க தான் வைக்க முடியும். அதுக்கும் சேர்த்து திடீர்னு எப்படி அவர் சம்பாதிக்க முடியும்? சோ சிக்கல நீ தான் உருவாக்குன. அதுக்கு நான் பலிகடாகி லைஃப் ரன் பண்றதுக்கு திணறிட்டு இருக்க முடியாது. அதனால நீயே குழந்தைய கூட்டிட்டு போன்னு சொல்லியிருப்பாரு. ஒருவேளை அபிராமி வேலைக்கு போய் சம்பாதிக்கிற பொம்பளையா இருந்திருந்தா குழந்தைகளை அவரே வச்சுக்கிட்டு முன்னாள் மனைவி கிட்ட இருந்தும் ஜீவானம்சம் சட்டப்படி வாங்கி இருந்திருக்கலாம். ஆனா இங்க அபிராமியும் வேலைக்கு போற மாதிரி தெரியலையே. சோ இந்த சூழ்நிலையில அவர் வேற என்னதான் முடிவெடுத்திருக்க முடியும்னு சொல்றீங்க? இப்ப சொல்லுங்க. இந்த விஷயத்துல எந்த தப்பும் செய்யாத ஆண் மேல மட்டும் முழு பாரத்தை சுமத்திட்டு சுதந்திரமா ஒருத்தி புது வாழ்க்கையை தொடங்கி பூஞ்சோலைக்குள்ள குதிக்க போறேன்னு சொல்றது எவ்வளவு அபத்தமா இருக்கு. பெண்கள் தாங்கள் பெற்றெடுத்த குழந்தைய கொல்றதுல ஒரே ஒரு சம்பவத்துல மட்டும் ஆணாதிக்கம் சமூகம்னு எல்லாத்தையுமே கேள்வி கேட்கலாம். 18 வயசுக்குள்ள இருக்கிற மைனர் குழந்தைகள் ஆண் பெண் உறவுக்குள்ள போயிட்டு குழந்தை உருவாகிறத வீட்லயும் சொல்ல முடியாம அந்த குழந்தைய ஸ்கூல் டாய்லெட்லயே பெத்து என்ன பண்ணனே தெரியாம சமூகத்தை நினைச்சு பயந்து அந்த குழந்தைய வெளியே தூக்கி போட்டு சாகடிக்கிறத பார்த்திருக்கோம். இந்த சம்பவம் வெளியே தெரிஞ்சிச்சுன்னா அந்த மைனர் பொண்ணை நோக்கி மட்டுமே சமூகம் கேள்வி கேட்கும். சோ இந்த இடத்துல நாம சமூகத்தை நோக்கி கேள்வி கேட்கலாம். இதுல 2 பேர் உறவுல இருந்துதான் இந்த குழந்தை உருவாகி இருக்கு. ஆனா அந்த குழந்தை உருவாக காரணமான ஆண் எவ்வளவு சுதந்திரமா நடமாடுறான், அவனை விட்டுட்டு அந்த பொண்ணை மட்டும் எப்படி நீங்க கேள்வி கேட்கறீங்கன்னு கேட்கலாம். மைனருக்குள்ள செக்ஸ் பண்ண கூடாதுன்னு பெண்ணுக்கு மட்டும் பாடம் எடுக்காம எத்தனை பேரண்ட்ஸ் அவங்க வீட்டு ஆண்களுக்கு பாடம் எடுத்திருக்கீங்கன்னு கேட்கலாம். ஒருவேளை செக்ஸே நடந்துட்டாலும் முதல்லயே பேரண்ட்ஸ் கிட்ட சொல்லிடணும், அப்பதான் குழந்தை உருவாகாம தடுக்க முடியும் அப்படின்னு எத்தனை பேரண்ட்ஸ் குழந்தைகளுக்கு அறிவுரை கொடுத்திருக்கீங்கன்னு கேட்கலாம். ஆனா 25 வயசுல இருக்கிற மெச்சூரிட்டியான மலமாடு பண்ணுன பிளான்டு மர்டர்ல ஒரு வார்த்தை கூட சமூகம் அவளை எப்படி பண்ண வச்சிருக்கு பாத்தீங்களா அப்படின்னு தயவு செஞ்சு கேட்காதீங்க. அப்புறம் நீங்க முற்போக்கா இன்னொரு அபிராமி உருவாகாம இருக்கணும்னு தான் நாங்க இப்படி பேசுறோம்னு பேச்சுக்கு பேச்சு சொன்னாலும் அபிராமிக்காக தான் நீங்க பேசிட்டு இருக்கீங்க. அதனால இந்த விஷயத்துல நீங்க பேசுற எல்லாமே சமூக மாற்றத்துக்கு ஒரு கன்றாவிக்கும் உதவாதுன்னு புரிஞ்சுக்கோங்க. சரி, இப்ப இதுக்கு தீர்வு என்னங்கிறத பாத்துரலாம். பணம் சம்பாதிச்சு சுகம் கொடுக்கலனாலும் கள்ள உறவுல போய் கொள்றாளுங்க.
சுகம் கொடுத்து பணம் கொடுக்கலனாலும் கள்ள உறவுக்குள்ள போய் கொல்றாளுங்க. இதுதான் பிரதானமான கள்ள உறவு கொலைகள்ல நடக்குது. சோ ஒரு ஆண் என்ன பண்ணியிருந்தா அபிராமி மாதிரி இருக்கிற பெண்கள், குழந்தைகளையும், கணவனையும் உயிரோடு விட்டு வைப்பான்னு இப்ப பார்க்கலாம். இதையும் நான் சொல்ல போறதில்ல. இதுவரை பேசின பெண்ணியவாதிகள் மாதிரி ஒரு மண்டவீங்கி முற்போக்கு புத்தகத்துல இருந்து தான் இதை படிச்சு சொல்ல போறேன். இந்த புக் பேரு கழிவறை இருக்கை. இந்த புக்ல இவங்க சொன்ன இன்னொரு கருத்துக்கு நான் மாற்று கருத்தா ஃபோக்கஸ் ஆப்ல பேசியிருப்பேன். அதை கேளுங்க. உங்களுக்கும் இந்த புக்கை பத்தி ரிவ்யூ பேசணும்னா ஃபோக்கஸ் ஆப்ல பிளஸ் கழிவறை இருக்கை அப்படின்னு இருக்கிற டாபிக்ல பேசுங்க. இந்த புக்ல ஒரு இடத்துல சொல்லியிருப்பாங்க, இந்த புக்கோட ஆத்தர் அவங்களோட ஆண் நண்பர்கிட்ட கேட்டாங்களாம், எப்படி உங்க கண்ணிலையும் உங்க மனைவி கண்ணிலையும் கல்யாணமாகி இவ்வளோ வருஷம் கழிச்சும் கிளிட்டர் இருக்கு அப்படின்னு. அதுக்கு ஒரு காரணத்தை அந்த நண்பர் சொன்னாராம். அதாவது அவரோட மனைவிக்கும் தூரத்து சொந்தத்துல இருக்கிற ஒரு சொந்தக்காரருக்கும் தொடர்பு இருக்காம். வருஷத்துக்கு ஒரு சில டைம் மட்டும் அங்க போய் அவங்க ஒய்ஃப் டைம் ஸ்பெண்ட் பண்ணிட்டு வந்துருவாங்களாம். இருந்து இவர் மேலையும் காதல் வச்சிருக்காங்களாம். இவரோட குழந்தைகளையும் அன்பா பாத்துக்கிறாங்களாம் அப்படின்னு சொல்லி சிலாகிச்சிருக்காரு. ஸோ அதை கேட்டுட்டு இந்த ஆத்தர் நம்ம கிட்ட என்ன சொல்றாங்கன்னா, அடடா, ஒவ்வொருவரும் என் நண்பனை போலவே யோசிக்க ஆரம்பித்து விட்டால் குடும்பம் என்கிற முறை மேலும் வாழத் தகுதியாகிவிடும் என்று சொல்லியிருக்காங்க. அண்ட் இந்த எண்ணம் சமூகத்துல இல்லாததால தான் செய்தித்தாள்கள்ல கள்ளக்காதலுக்கு கணவன் மனைவி கொலைன்னு படிச்சுட்டு இருக்கோமா. கஷ்டமா இருக்கு கேட்கறதுக்கு. ஆனா நல்ல வேளை இவங்க கக்கோல்டு கணவன் எவன்ட்டையும் பேசிட்டு வரல. பேசியிருந்தாங்கன்னு வைங்க, நம்ம கிட்ட வந்து என் நண்பன் அவன் மனைவியை இன்னொருவன் அனுபவிக்கும் பொழுது அவர்கள் அருகில் இருந்து கொண்டு தன் மனைவி மகிழும் பொழுது தானும் அதை பார்த்து மகிழுவான். என்ன ஒரு அழகு என்று இது மாதிரி ஒவ்வொரு ஆணும் இருந்து விட்டால்னு எழுதியிருப்பாங்க. ஸோ மொத்தமா முத்திப்போன முற்போக்குவாதிகள் எல்லாருமே சுத்தி சுத்தி என்ன சொல்ல வராங்கன்னா, பெண்களுக்கு இன்டர் கோர்ஸுக்கு ஒருத்தனும் இன்கம் சோர்ஸுக்கு ஒருத்தனும் இருக்கிறத ஒழுங்கா ஆண் சமூகம் ஏத்துக்கணும். இல்லைன்னா இது மாதிரியான கொலைகள் நடந்துகிட்டு தான் இருக்கும். அதுக்கு காரணமும் ஆண் சமூகம் தான்னு சொல்லிட்டு விக்டிம் கார்டை தூக்கி மாட்டிட்டு போயிட்டே இருப்போம்னு சொல்லாம சொல்லிட்டு இருக்காங்க. ஸோ புரிஞ்சு நடந்துக்கோங்க கைஸ். அண்ட் இந்த வீடியோ அவ்வளவுதான். ஃபோக்கஸ் ஆப்ல இன்வெஸ்ட் பண்ணணும்னா கீழே இருக்கிற இந்த நம்பருக்கு இன்வெஸ்ட்மெண்ட்னு மெசேஜ் பண்ணுங்க. மீண்டும் ஒரு வீடியோவில் பார்க்கலாம். சப்ஸ்கிரைப் டு மாரிஸ்ரா, டவுன்லோட் ஃபோக்கஸ், ஜாயின் ஃபோக்கஸ் ப்ரீ பிரீமியம்.